ஓபன் தி டோர். பிருத்வி கதவை தர. ஷெர்லின் கதவை தர. ரிஷப் கொஞ்சம் அமைதியா இருப்பா. நீங்க எதுக்கு ரிஷப் சார் சொல்றீங்க? நீங்க உங்க பொண்ணு கதவை திறக்க சொல்லுங்க. பிருத்வி, அண்ணன் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்காரு, கதவை திறங்க. என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பாத்துட்டாங்க, கதவை திறங்க பிருத்வி. கிருத்திகா ப்ளீஸ் அமைதியா இரு. எப்படி? ஷெர்லின் நான் சொல்றது கேளு. ஐயோ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? இங்க பாரு, மூச்சு இழுத்து விடு. அவளுக்கு என்ன ஆகுது? ஷர்லனுக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். அவ பயப்படுறான்னு நினைக்கிறேன். பேனிக் ஆயிட்டு இருக்கா. ஒருவேளை பேனிக் அட்டாக்ஸ் வந்திருக்கோ. அவ மயங்கி விழறா போல. நான் சொல்றது கேளு கொஞ்சம். அவ மயங்க ஆரம்பிச்சிட்டா. நான் போய் பாக்குறேன். ரிஷப் இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, அமைதியா இரு. நீங்க அடிக்கடி ஒரே டயலாக் சொல்றத நிறுத்துறீங்களா கொஞ்சம்? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லெட் மீ டு இட். கதவை Open the திறங்க. door. இங்க பாரு, நான் சொல்றது மட்டும் கேளு. உனக்கு எதுவும் ஆகல. நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன். பிருத்வி நீ கதவை திறக்கறியா இல்ல நான் உடைச்சிட்டு வரட்டுமா? கதவை தர. நில்லுங்க. ஷர்லனுக்கு உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. அவளுக்கு பேனிக் அட்டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாது. நீங்க ப்ளீஸ் கதவு உடைச்சுதான் பாருங்களேன். சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. கிரீஷ், உடனே போய் வண்டி எடு முதல்ல. சீக்கிரம் வண்டியை எடு. ஷர்லன், ஏய் சாமி இங்க வா. உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லணும். இனிமே பாரு, ஷர்லின் பிருத்வி பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிய போகுது. என்னங்கற நீ பாக்கலையா? பிருத்வி ஷர்லின்காக பைத்தியமா தெரிஞ்சிட்டு இருக்கான். அட, அவளை காப்பாத்துறதுக்காக அவ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அவளோட புருஷன் இருக்கும் போதே அவனோட காதல பாத்தியா? இவன் பிஹேவ் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? இவன் பிருத்வில ரிஷப் மாதிரி இருக்கு. ஸ்ருதி, நீ என்ன சொல்ல வர்ற? அட என்ன நீ? நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் அம்மா கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு செக்அப் வந்திருந்தேன். நாங்க தனியா வந்தனால அக்காவையும் வர சொன்னேன். நாங்க அம்மாவோடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த பிருத்வி கைனகாலஜிஸ்ட் கேபின்குள்ள போறத பார்த்தோம். எனக்கு உடனே வேற யாரோன்னு நினைச்சோம். ஆனா இல்ல, நாங்க பார்த்தது கரெக்ட். நானும் அக்காவும் அதுக்கப்புறம் அந்த டாக்டரை போய் பார்க்கலான்னு போனோம். ஷர்லின் அவளோட ஹஸ்பண்ட் விஷயத்துல ரொம்ப பொசசிவ். அவரை ரொம்ப காதலிக்கிறா. ஒருவேளை அவளுடைய புருஷன் அவ அவ்வளவு காதலிக்கிறதா இருந்தா அவ பிருத்வியோட உங்களை பார்க்க எதுக்கு வரணும்? ஏன்னா அவர்தான் அவளோட ஹஸ்பண்ட். ஸ்ருதி, நீ என்ன சொல்ற? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இங்க பாரு சாமி, இது வரைக்கும் ஷர்லினை யாரோ பிளாக்மெயில் பண்றதா தான் நினைச்சோம். ஆனா இப்பதான் தெரியுது, ஷர்லினை அக்ஷய் தான் பிளாக்மெயில் பண்ணான். ஆனா அக்ஷய் ஏன் பிளாக்மெயில் பண்ணா? ஏன்னா அவனுக்கு ஷர்லினோட பிரெக்னன்சி ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஷர்லின் ரிஷப் சார் இல்ல, பிருத்வியோட குழந்தைக்கு அம்மாவாக போறான். பிருத்வியா? ஆமா டாக்டர், ஷர்லனுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவ மயங்கி விழுந்துட்டா. டாக்டர், ஷர்லினுக்கு இது 7வது மாசம். கொஞ்ச நாளாவே அவளுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. அதனாலதான் நேத்து அவ டாக்டர் கிட்ட செக்அப்க்கு வந்தா. ஆனா இன்னைக்கு பேனிக் அட்டாக். டாக்டர் ப்ளீஸ் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உள்ள போய் ஷர்லினை பாருங்க. நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருங்க. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எல்லாரும் வெயிட்டிங் ஏரியால போய் வெயிட் பண்ணுங்க. கடவுளே, நீங்க தான் என்னோட மருமகளையும் குழந்தையையும் காப்பாத்தணும். ரிஷப் இங்க பாரு, இந்த டாக்டர் யாருன்னு நமக்கு தெரியாது. யாரு இந்த டாக்டர்? நீ ஏதாவது பெரிய டாக்டரை கூப்பிடு, எனக்கு ரொம்ப கவலையா ஐயோ இருக்கு. பாட்டி, எதுவும் ஆகாது. அவங்களும் சீனியர் டாக்டர் தான். ஷெர்லினோட டாக்டர் அவுட் ஆஃப் டவுன். அதனால இவங்களை அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதா போச்சு. ட்ரஸ்ட் மீ, ஷீ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். தப்பு நம்மளோட தானே.
ஐ விஷ் ஷர்லினை நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை டைமுக்கு அவளை இங்கே கூட்டிட்டு வந்திருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. ஆனா எப்படி கூட்டிட்டு வர்றது? கதவு தான் மூடி இருந்ததுல்ல. கதவை உடச்சிக்கிட்டு உள்ள போக வேண்டியதா போயிடுச்சு. ஆனா கதவு ஏன் உள்ள லாக்கா இருந்தது? என்ன என்ன ரிஷப் ஆச்சு? கேட்டுச்சுல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், கதவு ஏன் உள்ள பூட்டி இருந்தது? எனக்கு பதில் வேணும். எனக்கு எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட கேட்டது ஒரு சிம்பிள் கேள்வி, எனக்கு சிம்பிள் ஆன்சர் சொன்னா போதும். கதவு ஏன் உள் பக்கமா பூட்டி இருந்தது பிருத்வி? கதவு உள்ள லாக்கா இருந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எல்லாரும் என்ன ஏன் சந்தேகமா பாக்குறீங்க? பின்ன வேற எப்படி பாக்குறது? நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு. ஒருவேளை 2 பேர் ரூம்ல இருந்தாங்கன்னா அதுக்கு நான் அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு கிடையாதே. கரெக்ட் தான், தப்பு நடக்காதுதான். ஆனா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது தப்பா இருந்ததுன்னா 2 பேரும் தப்பு பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லாக் பண்ண ரூம்ல ஒருத்தரை ஹக் பண்ணிக்கிட்டா, கட்டி புடிச்சிட்டு இருக்கால அந்த பொண்ணை பார்த்து நீ கூட வந்துரு பேபி, நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு ரொம்ப தூரம் போயிடுறேன்னு சொன்னா எல்லாமே தப்பா தான் தெரியும். இந்த பிருத்வி சரியான பைத்தியம், கண்டதையும் பேசிட்டு இருக்கான். நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டோங்கிறது கூட இவனுக்கு தெரியாது. இன்னைக்கு இவன் முகமூடி கிழியதான் போகுது. இவன் காலி. இவன் அழியறது மட்டும் இல்ல, என் பொண்ணோட அழகான கோல்டன் ஃபியூச்சரையும் அழிச்சிடுவான். காட் லிசன், எல்லாரும் என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இப்போ வரைக்கும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிருத்வி, இங்க பாருங்க, உங்களை நான் தப்பா நினைக்கணும்னு நினைக்கவே இல்லை. இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இல்ல, ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருந்தது. நாங்க எல்லாரும் இதை எங்க கண்ணால பார்த்துட்டோம். எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க பிருத்வி, போய் சொல்லாதீங்க. கண்ணால பாத்தீங்களா? ஒன் செகண்ட், எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணால பாத்தீங்கன்னா அது எப்படி? நானும் ஷோயில் மட்டும் தான் அங்க இருந்தோம். கண்ணால பார்த்தோம்னா லைவ் டெலிகாஸ்ட் பார்த்தோம்னு அர்த்தம். ரூமுக்குள்ள என்னெல்லாம் நடந்துட்டு இருந்ததோ அது எல்லாரும் வெளியே பார்த்துட்டாங்க, பெரிய ஸ்கிரீன்ல, டிவில. புரியுதா? Unbelievable. This is just unbelievable. You are also unbelievable. உன்னுடைய கேவலமான செயல் இருக்கே, நீ எப்படி நடந்துப்பியோ அப்படிதான் நாங்களும் நடந்துக்கிட்டோம். நீ பண்ணது எல்லாம் மொத்த ஃபேமிலியும் பார்த்தாச்சு. அதனால பேச்ச மாத்த முயற்சி பண்ணாத. And dare you do that? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், கதவு ஏன் உள்ள பூட்டி இருந்தது? அதுக்கு எனக்கு பதில் வேணும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சொல்லு 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 சொல்லு. ஓகே ஓகே ஓகே. ரிஷப், என்ன விடுங்க. ஷோலின் உங்க மனைவி தானே. நீங்க அவங்கள பத்தி எப்படி இப்படி யோசிக்கலாம்? நான் அவளை பத்தி எதுவும் யோசிக்கல. அவளை பத்தி நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. அதனால தான் நீங்க இப்படி கேள்வி கேட்கிறீங்க. நடுவுல நான் தப்பா புரிஞ்சுக்கல. இட்ஸ் நாட் தட். இட் இஸ் ஜஸ்ட் நாட் தட். இப்ப நான் கிளாரிஃபை பண்ணி தான் ஆகணும்னா, உங்க எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும்னா நான் சொல்லுவேன். உங்க எல்லாருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஆனா என்னுடைய ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நானும் ஷர்லினும் யார் ரூம்ல இருந்தோம்? சொல்லுங்க. ஆனா நீங்க ராக்கி மாமியோட ரூம்ல. எக்ஸாக்ட்லி. நாங்க ராக்கி. அதனால பெருசா எதுவும் மாறடாது பிருத்வி. ரூம்னால எதுவும் மாறடாது பிருத்வி. ரூமுக்குள்ள என்ன நடந்தது அத சொல்லுங்க. அத மட்டும் சொல்லுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம்.
நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை என் மனசுல ஷெர்லினோட மனசுல ஏதாவது சின்ன அழுக்கு இருந்தாலோ ஒரு சின்ன குறை இருந்தாலோ அப்போ நானும் அவளோ சாரி பட் கிளாரிஃபை பண்ணணும்ல, அதனால தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நாங்க ஏன் ரூம்ல இருந்திருக்கலாம், ஷெர்லின் ரூம்ல கூட இருந்திருக்கலாம், இல்ல வெளியே எங்கேயாவது கூட இருந்திருக்கலாம். நாங்க ராக்கெட் ரூம்ல இருந்திருக்க மாட்டோம். யாராவது அதை கவனிச்சிங்களா? சொல்லுங்க. என் மேல பழி போட்டீங்களே. நான் சொல்றேன், நானும் ஷெர்லின் ராக்கெட் ரூம்ல ஏன் இருந்தோன்னு சொல்றேன். நான் ராக்கெட் ரூம் வழியா போனேன். திடீர்னு எனக்கு விசித்திரமான குரல் கேட்டுச்சு. யாரோ ரொம்ப பயங்கரமா மூச்சு விடுற மாதிரி, இழுத்து இழுத்து பிரீத் பண்ற மாதிரி. உடனே யாருக்கும் என் உதவி தேவைப்படுதுன்னு நினைச்சேன். நான் கதவு திறக்க முயற்சி பண்ணேன், ஆனா கதவு திறக்கல. சோ கதவு எப்படியோ லாக் ஆயிருக்குன்னு தோணுச்சு. சோ நான் பாத்ரூம் வழியா தான் போனேன். விண்டோக்குள்ள எப்படியோ போய் நான் ரூம்குள்ள சேர்ந்துட்டேன். அப்ப அங்க ஷெர்லின் கஷ்டப்படுறதை நான் பார்த்தேன். ஷெர்லின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்ததை பார்த்தேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்துல நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்ப சொல்லுங்க, ஒரு பிரெக்னென்ட் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? தப்பா என்ன? சொல்லுங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ண. ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் லைவ் டெலிகாஸ்ட்ல இதையும் பார்த்திருப்பீங்க. நான் அவங்க கிட்ட என்னெல்லாம் சொன்னேன், அது எல்லாம் அவங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணதான் சொன்னேன். அவங்க கவனத்தை திசை திருப்ப சொன்னேன். அவங்க ரிலீஃபை கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்காக, பேனிக்ல இருந்து வெளியே வரணும்னு தான். ஆனா ப்ராப்ளம் பெருசாயிடுச்சு. ஏன்னா டோர் லாக் ஆயிருந்தது. தேங்க் காட் நீங்க ரைட் டைம்க்கு அங்க வந்தீங்க. அண்ட் நீங்க எப்படியோ கதவை உடைச்சிட்டீங்க. நீங்க கதவை உடைச்ச உடனே நான் அவங்களை நேரா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். அதுவும் அவங்க உயிரை காப்பாத்த. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணனா? ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்றது நான் பண்ண தப்பா என்ன? அண்ணனுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்ப நீங்க லைவ் டெலிகாஸ்ட் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்கல்ல, இந்த கேவலமான ஐடியா யாரோடது? யாரோட பிளான் இது? லைவ் டெலிகாஸ்ட் பிளான் யாரோடது? நான் தான். இல்ல, ஸ்ருதி கிடையாது, நான் தான் பண்ணேன். இந்த ஏற்பாடு நான் தான் பண்ணேன். ஷெர்லினோட நெக்லஸ்ல கேமராவை ஃபிட் பண்ணேன். என்ன? நீ ஷெர்லினோட நெக்லஸ்ல கேமரா வச்சியா? இப்படி யாராவது பண்ணுவாங்களா என்ன? நீ ஷெர்லினை சந்தேகப்பட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ அவளோட வாழ்க்கையில எதுக்கு இவ்வளவு தலையிடுற? அது நான். சொல்லுங்க பிரீதா. பாட்டி உங்ககிட்ட ஏதோ கேக்குறாங்கல்ல. பாட்டி, அது நான் சொல்றேன் பாட்டி. இது பிரீதாவுடைய பழைய பழக்கம். அதாவது இவங்க எந்த தப்பும் பண்ணாம இவங்க மேல பழி விழுந்துட்டா இவங்க அமைதியாடுவாங்க. இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிரீதா மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க யாரும் இவங்கள தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே ஷெர்லினுடைய நல்லதுக்கு தான் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை பிரீதா ஷெர்லினுடைய நெக்லஸ்ல கேமராவை பொருத்தாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம யாராலையும் ஷெர்லினுடைய உயிரை காப்பாத்திருக்க முடியாது. அப்போ இது நடந்தது நல்லதுக்கு தானே. பிரீதா ஷெர்லினுடைய நெக்லஸ்ல கேமரா வச்சதுனால நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஷெர்லினுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் கரெக்ட் டைம்க்கு தெரிஞ்சது. அதனால கரெக்ட் டைம்க்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அவங்க உயிரையும் காப்பாத்திருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு ஷெர்லினுடைய உயிரை காப்பாற்ற முடிஞ்சிருக்குன்னா அதுக்கான மொத்த கிரெடிட்டும் பிரீதாக்கு தான் போய் சேரணும். இல்லையா பிரீதா? யா கைஸ், டோன்ட் வரி.
இப்ப எல்லாமே ஓகே. டாக்டர், நாங்க ஷர்லினை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா நாங்க அண்டர் அப்சர்வேஷன்ல வச்சிருப்போம். நைட்டு நீங்க கூட்டிட்டு போலாம். டாக்டர், ஷர்லின் கண் முழிச்சிட்டாளா? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிரும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ so மச். பிரீதா, பிருத்வி உன்னை ஓவரா பாராட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஷர்லினோட உயிரை காப்பாத்தின மொத்த கிரெடிட்டும் உங்ககிட்டயே கொடுத்துட்டாரு. ஆனா விஷயம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீ ஷர்லினோட நெக்லஸ்ல கேமராவை ஏன் வச்ச? ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லு. சொல்லுங்க பிரீதா. ஆண்டி, சாரி, பட் இந்த முறையும் பிரீதாக்கு பிஹாஃபா நான் தான் பேச வேண்டியதா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்க எந்த தப்பும் பண்ணலன்றப்போ அவங்க அமைதி ஆயிடுவாங்க. இங்க பாருங்க, நீங்க பிரீதாவை தப்பா நினைக்காதீங்க. அவங்க ஷர்லினுடைய மச்சனம் பொண்டாட்டி. அவங்க அவங்களுக்காக கண்டிப்பா நல்லதுதான் பண்ணாங்க. இப்ப இவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அது மனிதாபிமான செயல் தான். ஏன்னா ஷர்லினை ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்கள கேர் பண்றாங்க, அவங்க மேல அக்கறையா இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் ஷர்லின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு. அதோட கொஞ்ச நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அதனால பிரீதாக்கு ஷர்லினுக்கு யார் வேணாலும் எப்ப வேணாலும் தேவைப்படலன்னு தோணி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஷர்லின் எங்கேயாவது தனியா இருந்து ஒருவேளை கஷ்டத்துல இருந்திருந்தாங்கன்னா யாரு ஹெல்ப் பண்ண வந்திருப்பா? அதனாலதான் பிரீதா ஷர்லினை ட்ராக் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஷர்லின் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. அப்பதானே ஷர்லினுக்கு எப்பவாவது உதவி தேவைப்பட்டா பிரீதா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அண்ட் அதனாலதான் நெக்லஸ்ல கேமரா வச்சிருக்காங்க. அப்பதானே எல்லாருக்கும் தெரியும் ஷர்லின் நல்லா இருக்காங்களா, அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். சோ பிரீதா என்ன செஞ்சாங்களோ அவங்களுடைய மூத்தவங்களான ஷர்லினுடைய நல்லதுக்கு தான் செஞ்சிருக்காங்க. அவங்க நல்லதுக்காக செஞ்சிருக்காங்க. அவங்க மனசுல எந்த தப்பும் இல்ல. இவங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பாங்க. ரைட் பிரீதா? இல்ல, ஆமா ஆமா. பிருத்வி கரெக்ட் தான். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ ஷர்லினோட உயிரை காப்பாத்திருக்க, அவளுக்கு பிறக்க போற குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்க. நீ மட்டும் கேமராவை அவளோட நெக்லஸ்ல வைக்காம இருந்திருந்தா ஷர்லினுக்கு உடம்பு முடியாம போன விஷயம் நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்மளும் அங்க கரெக்ட் டைமுக்கு போயிருக்க மாட்டோம். பிருத்விக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கோம் தான். ஆனா நீ பண்ண காரியம் இருக்கே, அதை வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. பிருத்வி, இங்க பாருப்பா. ஆண்டி, நீங்க என் மருமக. அவளுக்கு பிறக்க போற குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க செஞ்ச இந்த உதவிய வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னே சொல்ல முடியாது. தேங்க்யூ. அட ஆண்டி, என்ன நீங்க ஏன் தேங்க்யூ சொல்றீங்க? நான் உங்க புள்ளைக்கு யாராவது தேங்க்யூ சொல்லுவாங்களா என்ன? இல்ல இல்ல. நல்லா இருப்பா. தேங்க்யூ ஆண்டி. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஷர்லின் மேடம்க்கு நினைவு திரும்பிருச்சு. என்னது? நாங்க ஷர்லினை பார்க்கலாமா? இல்ல, நீங்க எல்லாரும் ஒன்னா போக முடியாது. உங்கள சில பேர் மட்டும் போய் பார்க்கலாம். சரி, நீங்க எல்லாரும் போங்க. கரீனா, நானு, மத்தவங்க எல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம். சரியா? சரிங்க அத்தை. ஷர்லின், என்னம்மா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் அத்தை.
பிரீதா, நீ நெக்லஸ்ல என் கேமரா வச்சுன்னு எனக்கு தெரியும். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உனக்கு நினைவு திரும்பிடுச்சு. இன்னைக்கு நான் பயந்தே போயிட்டேன். இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் நல்லா இருக்கேன். இப்ப எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். ரிஷப், நீங்க ஏன் கோவப்பட்டீங்க? ஐம் சாரி. நான் கோவப்பட்டிருக்க கூடாது. இட்ஸ் ஓகே. நீயும் சாரி சொல்ற ரிஷப். சாரி சொல்ல வேண்டியது அந்த பிரீதா தான். இனிமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ சாரி சொல்லி ஆகணும். இவ பண்ண தப்பு இருக்கே, அதுக்கான கணக்கு அவ தீர்த்தே ஆகணும்.